தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/6/2023 வெள்ளிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் மதியம் 1:54 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில தினங்களுக்கு முன்னாலே சொன்ன அந்த வெற்றிக்கு வழிகாட்டும் ஓரை. ஓரை பார்த்து நீங்கள் காரியங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றிகரமாக முடியுமா? 1 மணி நேரத்துக்கு ஒரு ஓரை அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டா காலையில் 6லேருந்து 7 வரைக்கும் அந்த சூரிய ஓரை வரும். திங்கட்கிழமைன்னு எடுத்தால் காலையில் 6லேருந்து 7 வரைக்கும் சந்திர ஓரை. செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 7 செவ்வாய் ஓரை. அது மாதிரி புதனுக்கு புதன் ஓரை ஆரம்பத்தில் வரும், அதுக்கு பிறகு மாறி மாறி வரும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை 6லேருந்து 7 வரை சூரிய ஓரைன்னா அடுத்த ஓரை என்ன அப்படின்னா சுக்கிர ஓரை. சுக்கிரனுக்கு அடுத்து புதன் ஓரை வரும், பிறகு சந்திர ஓரை, பிறகு சனி ஓரை, பிறகு குரு ஓரை, பிறகு செவ்வாய் ஓரை, பிறகு தான் சூரிய ஓரை வரும். இப்போ நீங்கள் ஒரு காரியங்கள் செய்கிறீங்க, 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி நடந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் சரி, திசாபுத்தி வலுவிழந்திருந்தாலும் சரி, இந்த ஓரை பார்த்து செஞ்சால் அந்த கிரக ஆதிக்கத்தில் செய்கிற போது கண்டிப்பாக அது வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் ஓரை பார்த்து காரியங்கள் செய்கிறாங்க. என்னிடம் ஆலோசனை பெற வருகிற பெரிய மனிதர்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் ஓரைக்குன்னு உள்ள அட்டவணையை ஒட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரம் முயற்சி பண்ணலாம், திங்கட்கிழமை எந்த நேரத்தில் நாங்கள் செய்யலாம்னு 7 கிழமைக்கும் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த நேரத்தில் தான் அவர் அதை செய்வார். எந்த புது முயற்சிகள் செய்தாலும் அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அதே நேரம் இப்போ சூரிய உரையில் நம்ம செய்கிற போது இந்த காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த சூரியனுக்குன்னு உள்ள பாடல் இருக்குல்ல, அதை படித்து நம்ம கும்பிட்டு செய்ய தொடங்கணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் பலன் கூட கிடைக்கும். உங்களுக்கு பாடல் படிக்க தோது இல்லையா? சூர்யா போற்றி, சூர்யா போற்றி, சூர்யா போற்றின்னு ஒரு 3 தரம் சொல்லுங்கள். சனி உரையில் நீங்கள் ஏதாவது செய்ய நினைக்கிறீங்க, ஆகா சனி உரையும் நினைக்க வேண்டாம். சனி உரையிலையும் சில காரியங்கள் செய்யலாம். அது என்ன செய்யலாம்ங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு காரியம் செய்கிறாப்பில் வருது அப்படின்னா காகத்துவஜாய வித்மகே ஹட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயத்துன்னு அந்த சனிக்குள்ள காயத்ரி இருக்குல்ல, அந்த காயத்ரி ஸ்லோகங்களை கூட சொல்லலாம். அப்படி அந்த ஸ்லோகத்தை ஒரு 3 முறை சொல்லிட்டு அந்த காரியத்தை தொடங்கினா கண்டிப்பாக அது வெற்றி பெறும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். பொதுவாக சூரிய உரையில் செய்யக்கூடாது எதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். புதிய ஒப்பந்தங்கள் நம்மிடம் கையெழுத்திடக்கூடாதான். சூரிய உரையில் சூரியன் ராஜகிரகம் இருந்தாலும் கூட புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடாதான். எடுத்தா அப்படின்னா அந்த ஒப்பந்தங்கள் நடைபெறாமலே போயிடுமா. அதே மாதிரி புது வீட்டுக்கு பால் காய்ச்சக்கூடாது, குடிபுகிறதும் கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சூரிய உரையில் என்ன பண்ணார், அவர் எல்லாம் பார்க்க முடியாது ஐயா, அதனால் நான் நல்ல நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னாரு. நல்ல நேரம் பார்க்குறது நல்ல நேரம் பார்க்குறதா, கௌரி பஞ்சாங்கத்துப்படி நல்ல நேரம் பார்க்குறதா, இல்லை நாட்காட்டியில் உள்ள நேரத்தை பார்க்குறதா, இல்லை ராகுகாலம் யமகண்ட நீக்கி இருக்க நேரத்தில் பார்க்குறதா, இப்படி பல மாதிரி இருக்கே ஐயா. நான் இந்த நாட்காட்டியில் போட்டிருக்கேன் நல்ல நேரத்தில் நான் இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் வைக்கிறோம்னாரு. வச்சுட்டார். வச்ச பிறகு என்ன ஆனிச்சு அப்படின்னா அந்த வச்ச நேரம் அவருக்கு பிறகு கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் இடர்பாடுகள் வந்துருச்சு. பெரிய கடன் சுமை அந்த வீடை விற்கிற மாதிரி வந்துச்சு, விற்று கடன் கட்டுறாப்புறம் போணுச்சு. அப்போ அந்த வீடு குடிபுகுந்த நேரத்தை பார்த்தா சூரிய உரைன்னு இருந்துச்சு. அப்போ தான் கேட்டார், சூரிய உரையில் செஞ்சுருக்கனே அது செய்யக்கூடாத நேரமானு கேட்டார். ஓரை சாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்காங்க, எல்லா சூரிய உரையில் செய்யலாம், அதிகாரிகளை சந்திக்கலாம், அரசு தொடர்பாகலாம் பண்ணலாம், ஆனால் புது வீடு பால் காய்ச்சறதோ அல்லது குடிபுகிறதோ கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அந்த சாஸ்திர அடிப்படையில் பார்க்குற போது அது சரியாக இருந்துச்சு. ஆகையினாலே நீங்களும் இந்த ஓரை அறிந்து நடந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வழிபிறக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று காலை 7:52க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. ஏதாவது ஒரு புது முயற்சி செய்தால் அதிகாலையிலேயே நீங்கள் செய்ய வேண்டும். யாரிடமாவது நீங்கள் யோசனைகள் கேட்டாலும் சரி, பண உதவி கேட்டாலும் சரி, தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்தாலும் அதிகாலையில் நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் 7:52க்கு மேல் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய நம்பிக்கைகள் நடைபெறாமல் போகலாம், நட்பு பகையாகலாம், விரயங்கள் கூடுதலாக இருக்கும், எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எனவே சந்திராஷ்டமம் என்பதால் விழிப்புணர்ச்சி தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் உருவாகலாம். ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் கலை வரலாம், கவலைகள் ஏற்படலாம். சுப செய்திகள் வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். வாக்குஸ்தானத்தில் சூரியனோடு புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாக, கலை சம்பந்தமாக
ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டால் அவர்களுக்கு வேலை கிடைத்ததற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வரலாம். அதே நேரம் இன்று கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகையை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் செயல்படும். இன்றைக்கு திடீர் மாற்றங்களால் திரவிய லாபம் கிடைக்கும் நாள். திருமண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நாட்பட்ட நோய் அகலும். அரசியல் பிரமுகர்களால் ஆதாயம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமையும் நாள். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளே ஆதாயங்கள் உண்டு. செல்வநிலை உயர சிநேகிதர்களும் வழிகாட்டுவார்கள், உறவினர்களும் வழிகாட்டுவார்கள். திடீர் முடிவுகளை நீங்கள் எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. 8லே சனி இருப்பதனாலே ஆலோசனை செய்து எடுத்தால் அதில் ஆதாயம் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருப்பதனாலே விடிகாலையிலேயே நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. வேண்டிய நண்பர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அடுத்தவன் நலனில் நீங்கள் எடுத்துக்கொண்ட அக்கறைக்கும் ஆதாயம் கிடைக்கும். அயல்நாட்டு முயற்சியிலும் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். தாய்நாட்டிலிருந்து அயல்நாடு செல்ல முடியவில்லையே, அயல்நாட்டிலிருந்து தாய்நாடு வர முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. இடம்பூமி விற்பனையால் வரும் லாபத்தை கொண்டு நீங்கள் போதுமான அளவுக்கு பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்வது மட்டுமல்லாமல் தொழிலுக்கான மூலதனமும் அதை செய்து தொழிலையும் வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வாட்டங்களகன்று வருமானம் கூடும் நாள். தீட்டிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறப் போகின்றது. உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களின் ஆதரவோடு இன்று உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:52 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசியில் வருகின்ற பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? எனவே உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களை மேலதிகாரிகள் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. கூட்டாளிகள் கூடுதல் லாபம் தர முயற்சிப்பார்கள். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று காலை 7:52க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் நீச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமையப் போகின்றது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிணைப்பு ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும். 8லே புதன் இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. இன்று பணக்கவலை இல்லாத நாள் என்று கூட கருதலாம். இந்த நாள் யோக நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் விலகி தனலாபம் கிடைக்கும் நாள். இன்று எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து இதயம் மகிழப் போகின்றீர்கள். என்றைக்கோ கொடுத்த தொகை இன்று வசூலாகலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகமும் கிடைக்கும், ஆதரவும் கிடைக்கும். கைமாற்றாக வாங்கிய பணத்தை நீங்கள் மீண்டும் கைப்பற்றிக் கொள்ள இயலும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். அரசு மற்றும் பொது காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கு புகழும் கிடைக்கும், புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சனி, 4லே குரு, அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆதாயம் குறைவாக இருக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் அலைமோதும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. கைகூடி வந்த வரன்கள் கை நழுவி செல்லலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள் இந்த நாள். மனக்கவலை அதிகரிக்காமல் இருக்க கிழமை வெள்ளி என்பதனாலே இன்று நீங்கள் இறைவியை வழிபடுவது, அதாவது உமாதேவியை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சிக்கு வித்திட நண்பர்கள் உறுதுணை புரியும் நாள். பயணத்தால் உங்களுக்கு பலன் உண்டு. அரசாங்கத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நேர்முக தேர்வுக்கு நீங்கள் சென்றிருந்தால் அதில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் அலைமோதும். 6லே செவ்வாய் இருப்பதால் இருக்கும் உத்தியோகத்தை விட்டு வேறு உத்தியோகத்திற்கு செல்லலாமா, இதை காட்டிலும் கூடுதல் சம்பளம் கிடைக்குமா என்றெல்லாம் மனதில் நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். காலை 7:52 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் கைகூடாது. அதற்கு பிறகு நீங்கள் செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு கைகூடலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்களில் சரள நிலை உருவாகும். பதவியில் உள்ளவர்களின், அதாவது அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது.
இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.